வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சி மற்றும் டிஆர்பியோட தமிழ் சப்ஜெக்டில் அதோட புக் லிஸ்ட் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டடி டிப்ஸ் வந்து நம்ம வந்து இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். இதை வந்து உங்களுக்கு வழங்கி கொண்டது வந்து பார்த்திங்கன்னா என் சிவகுமார். இதை வந்து இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு வழங்குறது வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி ஸ்பார்க் யூடியூப் சேனல். இப்போ வந்து நம்ம இன்றைய தத்துவம் பார்ப்போம். சமத்துவம் என்பது சமமாக நடத்தப்படுவது அல்ல, சம வாய்ப்புகளை பகிர்ந்து கொள்வது அப்படின்னு சொல்லிட்டு ஏங்கல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது என்னென்ன சப்ஜெக்ட் அப்படி ஏன்னா எப்படி மார்க் எடுக்கிறாங்க அந்த விஷயங்கள் நமக்கு தெரியணும். இது வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி, அப்புறம் இங்கே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பி. ஸோ இந்த டைப்பில் தான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் வந்து உங்களுக்கு வந்து சப்ஜெக்ட் வைஸ் பிரிப்பாங்க. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம தமிழ் சப்ஜெக்ட் வந்து என்னென்னலாம் வந்து ரொம்ப முக்கியமானது அப்படின்ற விஷயம் வந்து நம்ம பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இந்த சப்ஜெக்ட் அப்புறம் வந்து எவ்வளோ டியூரேஷன், எவ்வளோ டைமு, அப்புறம் மேக்ஸிமம் மார்க் எவ்வளோ, அப்புறம் மினிமம் குவாலிஃபை மார்க்ஸ் எவ்வளோ அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ மொத்தம் டோட்டல் வந்து 90 மார்க் எடுத்தால் பாஸ் சொல்லுவாங்க. பட் ஆனால் வந்து எனஃப் கிடையாது. ஸோ நமக்கு இன்னொன்று தேவை. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்குது பார்த்தீங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்டில் வந்து 75 ஐட்டம்ஸ், அதாவது 75 மார்க் வரும்ன்றாங்க. அப்புறம் வந்து ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி இது வந்து ஒரு 25 மார்க்ஸ். அப்போ இது என்னாச்சு 75 ப்ளஸ் ஒரு 25 100 ஆயிடுச்சு. அப்புறம் வந்து ஒன்று தமிழ், ஜென்ரல் தமிழ் இல்லை ஜென்ரல் இங்கிலீஷ், அதாவது ஆப்ஷன் எடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா. எனக்கு தமிழ் தான் வந்து ஆப்ஷன் வேணும் அப்படின்னு எடுத்துருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து தமிழ் மட்டும் வரும் 100 கொஸ்டின்ஸ். அதே மாதிரி இங்கிலீஷ் ஆப்ஷன் எடுத்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து 100 கொஸ்டின்ஸ் வரும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் வந்து வரும். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் வந்து ஹெச்எஸ்சி, அதாவது 12th ஸ்டாண்டர்ட் வரையும் கூட இது போகும். ஸோ நம்ம எல்லாத்துக்கும் வந்து தயாராகிறது ரொம்ப நல்ல விஷயம். அதனால் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் வந்து 200 கொஸ்டின் வருங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா 3 ஹவர், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு 150 அதாவது 100 வந்து 150 வந்து 150 மார்க்குக்கு கொடுப்பாங்க. அதே மாதிரி இங்கே இருக்க 100 வந்து 150 பிரிப்பாங்க. மொத்தம் வந்து 300 மார்க் வரும். புரியுதா? இவ்வளோ தான் வந்து டிஎன்பிஎஸ்சி. இதில் வந்து நான் இங்கே உங்களுக்கு சொல்ல போகிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜென்ரல் தமிழ் தான் வந்து சொல்ல போகிறேன். அதே மாதிரி டிஆர்பி எடுத்துகிட்டு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து டாபிக்ஸ் இருக்குது. டிஆர்பி வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் வந்து எஜுகேஷனல் மெத்தடாலஜி இருக்குது பார்த்திங்கன்னா. இது வந்து ஒரு 30 கொஸ்டின் வரும். அப்புறம் வந்து ஜென்ரல் நாலேஜ் 10 கொஸ்டின் வரும். அப்புறம் வந்து மெயின் சப்ஜெக்ட் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அதாவது தமிழ், இங்கிலீஷ் அப்படின்னு எடுத்திருப்பாங்க. ஃபிசிக்ஸ், மேக்ஸ், கெமிஸ்ட்ரி, காமர்ஸ், பாட்னி, ஜுவாலஜி அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தனித்தனி ஆப்ஷன் எடுத்திருப்பாங்க. ஏன்னா அவங்க மேஜர் சப்ஜெக்ட் எதுவோ அதான் வந்து அவங்களுடைய ஆப்ஷனாக வரும். இல்லை அவங்க சூஸ் பண்ணுற சப்ஜெக்ட் வந்து அவங்களுக்கு ஆப்ஷனாக வரும். அதில் வந்து நான் வந்து இன்றைக்கி உங்களுக்கு இருக்க போகிறது பார்த்தீங்கன்னா தமிழ் சப்ஜெக்ட். இதில் வந்து 110 கொஸ்டின்ஸ். அதுக்கு வந்து என்ன மாதிரி டிப்ஸ் இருக்கும் அப்படின்ற விஷயத்தை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இது வந்து டோட்டலாக வந்து 150 மார்க் வரும். இவங்க வந்து பார்த்திங்கன்னா 3 ஹவர்ஸ். புரியுதா? இதுதான் வந்து டிஆர்பிக்கு. இப்போ வந்து நம்ம பார்ப்போம். அதாவது நான் டிஎன்டெட் எடுக்கும்போது சொல்லியிருக்கேன். ஸோ அதில் இருக்கிற நிறைய விஷயங்கள் இதில் இருக்கும். பட் எக்ஸ்ட்ரா இதில் ஆட் பண்ணிருக்கேன். ஏன்னா டிஆர்பிக்கு தேவைப்படுன்றதுக்காகவும். அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி வந்து பார்த்திங்கன்னா என்னென்னலாம் தேவைப்படும்னா, ஃபஸ்ட்டு நம்ம என்னென்ன நூல்கள் அதில் இருக்குது அப்படின்ற விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி அதோட சிறப்பு பெயர்கள் என்ன அப்படின்ற விஷயம் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஆசிரியரோட பெயர் என்ன, ஆசிரியர் எந்த நூலை எந்த ஆசிரியர் எழுதினார் அப்படின்ற விஷயங்கள் நம்ம தெளிவாக இருக்கணும். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் இந்த கொஷின் ஆஸ்கிங்லாம் அப்படி தான் கேட்பாங்க. அதே மாதிரி இப்போலாம் போகும்போதுனால சிறிய வரலாறு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது எந்த ஊரில் பிறந்தார், எந்த இதில் பண்ணார் அப்படின்ற சிறு சிறு வரலாறு அதே மாதிரி அதிகமாக கேட்குறாங்க. ஏன்னா வந்து எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் வந்து ஒரு ஸ்கேனிங் பண்ணி எல்லாம் ரீடிங் பண்ணிருப்பாங்க. அதனால் வந்து மேலோட்டமாக கேட்டால் வந்து எல்லாம் ஆன்சர் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஆஸ் அ கொஸ்டினியர் மைண்ட் தாட்டோடு நம்ம வந்து பார்த்தோன்னா அந்த ஒரு சின்ன சின்ன கேப் இருக்கும். சின்ன சின்ன ஒரு கொசுராட்டம் இருக்கும். அதாவது படிக்காமல் விட்டுருப்போம், அது தேவையில்லைன்னு விட்டுருப்போம். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டினை கேட்பாங்க. அதனால தான் வந்து இந்த மாதிரி சிறு வரலாறுலாம் வந்து பிடிப்பாங்க. அதாவது என்னென்ன நூல் இருக்குது, ஒரு ஆசிரியர் வந்து நிறைய நூல் எழுதியிருப்பார், அதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னலாம் ரொம்ப முக்கியமோ அப்படின்றத விஷயத்தில் வந்து பண்ணுவாங்க. திடீர்னு ஒரு ஆசிரியர் வந்து பார்த்திங்கன்னா 75 நூல் எழுதியிருப்பார், 75 ஞாபகம் வச்சிருக்க முடியாது. அதுலேருந்து ஏதாவது ஒன்று கேட்பாங்க. அதனால் வந்து மோஸ்ட்டாக எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நேரம் ஞாபகம் வச்சுக்கலாம். அப்புறம் சிறப்பு பெயர் என்னது, ஆசிரியர் பெயர், அப்புறம் சிறு வரலாறு, அப்புறம் அந்த நூலோட சிறப்பான விஷயம் என்னது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக கேட்பாங்க. இதில் வந்து எந்த ஒரு விஷயத்தை வந்து எடுத்து சொல்கிறாங்க, அந்த மாதிரியான டிஸ்கஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அகத்திணையோட விளக்கம், அப்புறம் புறத்திணையோட விளக்கம், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக வர்றது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 5 இலக்கணங்கள் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா 5 இலக்கணம் வந்து நம்ம தெளிவாக இருக்கணும். அதாவது டிஎன்பிஎஸ்சி இருக்கவங்க வந்து அடிப்படையான விஷயங்களோட தெரிஞ்சால் போதும். இதான் வந்து 5 இலக்கணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு ஐடென்டிஃபிகேஷன் நல்லா தெரிஞ்சாலே போதும். ஸோ அவங்களுக்கு வந்து ஏன்னா இதே வந்து டிஆர்பி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் வந்து டிஆர்பி இருக்கவங்களுக்கு நான் வந்து அட்வைஸ் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்களுடைய பிஜி சிலபஸையும் யூஜி சிலபஸையும் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக படித்தே ஆகணும். அதாவது இந்த உங்களுக்கு வந்து ஃபண்டமெண்டல்ஸ் ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 6th to 12 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய வாஸ்ட் சிலபஸ், அதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு கரெக்ட் பண்ணி எடுத்து கொடுத்துருவேன்.
பட் வந்து உங்களோட பிஜி யூஜி சிலபஸ்லாம் வந்து எனக்கு எடுத்தது கஷ்டம். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். பட் அதர்வைஸ் வந்து நீங்கள் வந்து ஆல்ரெடி நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருப்பீங்க உங்களுடைய யூஜி பிஜி சிலபஸில். அப்படின்னும் போது நீங்கள் வந்து அதில் நீங்கள் கவனம் செலுத்துறது தான் ரொம்ப நல்ல விஷயம். ஸோ அதில் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து நீங்கள் வந்து படிச்சிடலாம். ஏன்னா வந்து ஆல்ரெடி நீங்கள் படித்த விஷயம் தான். நீங்கள் ஆல்ரெடி செமஸ்டர் எழுதுனது, ஆல்ரெடி நீங்கள் வந்து பாஸ் ஆகி ஒரு டிகிரி எல்லாம் வாங்கினது வந்து இந்த யூஜி பிஜி தான். ஸோ இந்த விஷயம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் நான் நம்புகிறேன். அதனால் வந்து நீங்கள் அந்த எல்லா விஷயத்தையும் கவர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் மேஜர் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா 110 மார்க்குக்கு, அதாவது பிஜி டிஆர்பியில். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இலக்கணம் வந்து எல்லாமே தெளிவாக இருக்கணும், தரவாக இருக்கணும். அடிப்படை வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அடிப்படை வந்து ரொம்ப அதிகம், ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதில் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கணும் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து. இதில் தெளிவானாலே வந்து அடுத்தடுத்த விஷயங்கள்லாம் வந்து தெளிவு பெறாது. அதே மாதிரி இதில் வந்து நான் உங்களுக்கு சொல்கிற புக் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து தமிழ் இலக்கிய வரலாறு வரதராசன் தான் வந்து தமிழுக்கு வந்து அதிகமாக நான் ரெக்கமெண்ட் பண்ணுற புக்கு. அதுக்கப்புறம் வந்து டிஆர்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2 புக்கும் ரெண்டுமே வந்து சேம் நேம் தான், தமிழ் இலக்கிய வரலாறு. இதில் வந்து ஜெயம் அப்படின்ற வந்து எழுதியிருக்காரு. இது 2 புக் வந்து பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக படிக்கணும். அதே மாதிரி உங்களுடைய யூஜி சிலபஸ் பிஜி சிலபஸ் அது ரொம்ப முக்கியமானது. புரியுதா? இவ்வளோ தாங்க நம்மளுடைய தமிழை நம்ம வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இது தெரிஞ்சால் போதும், நம்ம வந்து தமிழில் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணலாம். இங்கே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணிருக்கேன். அதாவது என்னென்ன சிலபஸ்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி இதெல்லாம் வந்து எங்கே இருக்குன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அதிலே இருக்குது. இது வந்து என்னென்னா டிஎன்பிஎஸ்சியில் வந்து உங்களுக்கு எந்தெந்த இடத்துல இருந்தால் வந்து எடுப்பாங்க டாபிக்ஸ் அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து இதெல்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ இதை வந்து நான் வந்து உங்களுக்கு ஃபுல்லாமே சொல்ல போகிறதில்ல. நீங்கள் வந்து இதை வந்து பாஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய நீங்கள் நோட்ஸ் எடுத்துட்டாலும் சரி, அப்படி இல்லைனா வந்து நீங்கள் வந்து டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் போய் நோட்டிஃபிகேஷனில் போய் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்தாலும் சரி. அது மோஸ்ட்டாக வந்து நான் வந்து உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு சிலபஸ் வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா சிலபஸ் வந்து தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம வந்து அடுத்த விஷயங்கள் நம்மளால் மூவ் பண்ண முடியும். என்னங்க மிஞ்சி போனால் ஒரு 4 பேஜ் இருக்கும், அதோட பிரிண்ட் அவுட் எடுத்து உங்களுக்கு கண்ணுக்கு படுற மாதிரி ஒட்டிக்கோங்க. இல்லைனா உங்களுடைய கையிலே வந்து ஏதாவது ஒரு இதான் சிலபஸ்ன்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா ஒன்று ஒன்றா வந்து நீங்கள் முடிக்க டிக் பண்ணிட்டே வாங்க. ஓகே இது முடிஞ்சா ஒரு டிக் போடுங்க, இது முடிஞ்சா ஒரு டிக் போடுங்க. அப்படி டிக் போட்டு நீங்கள் வர வேணும்னா அந்த விஷயத்தை நீங்கள் முடிக்க உங்களுக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும். எப்போ நம்ம டிக் போடுவோம், எப்போ நம்ம முடிப்போம், வேகமாக முடிக்கும் அப்படின்னும் போது உங்களுக்கும் நாளில் வா வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் நான் முடிச்சிட்டேன் அப்படி கடைசியாக கம்ப்ளீட் பண்ணும்போது ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஓகே நான் எல்லா விஷயம் தெளிவாயிட்டேன் அப்படின்ற விஷயம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். புரியுதா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சியில் வந்து இலக்கண பகுதி தான் வந்து இதோ இங்கே இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கிய பகுதி வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சியில் மீது தமிழ் அறிஞர்கள் தமிழ் தொண்டும் அப்படின்றதில் ஸோ இங்கே வந்து எவ்வளோ வருமோ கொடுத்துருக்காங்க. அடுத்தது உலகளாவிய இதுக்கும் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பி அவங்களுக்கு என்னென்ன சிலபஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து யூஜி அண்ட் பிஜி ஸ்டாண்டர்டில் வந்து உங்களுக்கு வரும். ஸோ நீங்கள் வந்து சிலபஸ் வந்து தெளிவாக பார்த்துக்கோங்க. இது வந்து இதான் வந்து உங்களுக்கு சிலபஸாக வரும். ஸோ பெரிய இப்படி கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எங்கேருந்து கவர் ஆகுதுன்னா உங்களுடைய யூஜி பிஜிலேருந்து தான் வந்து கவர் ஆகும். 12th வரையும் அப்போ வேறு எதுக்கு நம்ம படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக்ஸ் ஃபுல்லாமே வந்து நல்லா தெளிவாக வரும். அதே மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து இதில் வந்து அதிகமாக கேட்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் வந்து அதையும் நீங்கள் கவர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அதுதான் வந்து பேசிக் வந்து இங்கே சொல்லித்தரோம். ஸோ அந்த வீடியோஸ்லாம் வந்து நல்லா மிஸ் பண்ணாமல் பாருங்கள். புரியுதா? இது வந்து அடுத்த பாகம். அவ்வளோதான். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பி தமிழ் சப்ஜெக்டோட என்னென்ன புக்ஸ் நம்ம படிக்கணும், என்னென்ன டிப்ஸ் அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதில் வந்து தமிழில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது. ஏன்னா வந்து இது ஒரு ஜாக்பாட் ஆட்டம். அப்புறம் இன்னொரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன். தமிழில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக டிஃபிகல்ட்டாக கொஸ்டின் கேட்பாங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாமினர் எல்லாமே வந்து மோஸ்ட் ஆஃப் வந்து தமிழில் வந்து மாஸ்டராக இருப்பாங்க. ஏன்னா வந்து அவங்களுடைய படித்த அந்த காலத்து எஜுகேஷனை வந்து ரொம்ப ரொம்ப டஃப்பான ஒரு விஷயம். புரியுதா? ஏன்னா அதில் வந்து அவங்க வந்து அதிகமாக வந்து தமிழில் வந்து நல்லா கவனமாக படிச்சிருப்பாங்க. அதனால் தமிழ் படிக்கிறவங்க என்ன பண்ணுங்கள், நல்லா ஃபோர்ஸ் பண்ணி கரெக்டாக வந்து படிச்சிங்கன்னா போதும், ஈஸியாக வந்து மார்க் கேதர் பண்ணலாம். அதே மாதிரி கொஸ்டினர் எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்ற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நல்லா அனலைஸ் பண்ணி ரியலைஸ் பண்ணி படிங்க. அதே மாதிரி தமிழ் நம்ம தாய்மொழி அப்படின்னும் போது நமக்கு நாமளும் வந்து சலைச்சவங்க கிடையாது. ஏன்னா வந்து எந்த அளவுக்கு எக்ஸாமினர் படிச்சிருக்காங்களோ அந்த அளவுக்கு நாமளும் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். அதாவது புலி 10 அடி பாயும்னா புலியோட குட்டி வந்து பார்த்திங்கன்னா 16 அடி பாயும். அந்த மாதிரி தான் முதல்ல வந்து அவங்களே வந்து 10 அடி பாயும் போது நம்ம 16 அடி ஈஸியாக பாயலாம். அதான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இல்லைனா நீங்கள் வந்து தமிழில் வந்து ஆல்ரெடி நீங்களும் நல்லா நிறையா படிச்சிருக்கீங்க. அப்படின்னும் போது நீங்கள் வந்து இன்னும் உங்கள் ஸ்டாண்டர்டை ஏற்றிக்கிட்டு நீங்கள் வந்து அதிகமாக வந்து ஒரு ஸ்டெப் வைக்கிறதா வந்து வெற்றிக்கான ஒரு சிறந்த வழி. சரி நண்பர்களே, இந்த வீடியோ பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி. இதான் நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி பார்க்கோட சேனல். இதை வந்து ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதான் வந்து நோட்டிஃபிகேஷன். இதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுடைய
மொபைலில் வந்து நோட்டிஃபிகேஷன், அதாவது நான் வீடியோ அப்லோட் பண்ணால் உங்கள் செல்லுக்கே வந்துடும். இப்போ வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து இதான் வந்து என்னோடய ஃபேஸ்புக் ஐடி. இதில் வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் அனுப்புங்க. எப்போயுமே சந்தோஷமாக இருங்க. இந்த யோகா வட்டம். உங்களை நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். நன்றி நன்றி நன்றி.